What's up, ladies and gentlemen, the brand new episode of Tamil Pictures in Talks. Tamil Pictures Talksல வந்துட்டு மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க உங்கள் நான் சபரதரனுடன். ஸோ இந்த வாரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புது ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். எங்கள் தளபதி, என் அண்ணன் தளபதியோட திரைப்படமான ஜனநாயகன், அந்த படத்தை வெற்றிகரமாக தேட்டரில் போய், அதாவது மூணாவது டே 5வது ஷோ போய் பார்த்தாச்சு வெற்றிகரமாக. ஸோ இந்த படத்துல வந்துட்டு நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு தேர்தலுக்காகவே, அதாவது தளபதிக்காகவே செதுக்கி வச்ச எலமெண்ட்ஸ் அண்ட் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. பிஜிஎம்ஸும் அணி தரமா போட்டிருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம வந்துட்டு H. வினோத் அவர்களோட டைரக்ஷன், ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்டே பார்த்துருவோம். சதுரங்க வேட்டியில வந்துட்டு அவர் வந்துட்டு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் தொடர்ந்து தீரநதிகாரம் ஒன்று செஞ்சு, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, நிறைய படம். அது அஜித் சார் வச்சு ஒரு 3 படத்துக்கிட்ட பண்ணிட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் டைரக்டர். இவரோட கான்செப்ட் இவரோட படத்தில் இருக்கிற கான்செப்ட்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, மக்கள், நம்ம நாட்டு பற்றி, அதாவது நம்ம நாடு இல்லை, தமிழ்நாடுகளை நடக்கிற அநீதிகள் இதெல்லாத்தையும் தட்டி கேட்குற ஒரு ஹீரோ. அதே மாதிரி தான் நிறைய இது பாரு. ஸோ அதே மாதிரி தான் நேர்கொண்ட பார்வை வந்து உமன் பற்றி ஒரு கதை. இந்த ஜனநாயகனில் கூட உமன் பற்றி நிறைய வரும் சொல்லிடுவா. அப்புறம் ஜனநாயகனில் H. வினோத்தோட சாரோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷனுக்கு நம்ம 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா தளபதியோட கடைசி படம் மட்டும் இல்லாமல், ஒருவேளை இது தளபதியோட கடைசி படம் இல்லாமல் இருந்தாலும், இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி ஆஃப் தளபதி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு போலீஸா அவர் எப்படி மக்களை காப்பாத்துறாரு, மக்கள்கிட்ட இருந்து அந்த பெரிய வரப்போற அந்த பெரிய ஒரு பிரச்சனை எப்படி தடுக்கிறாரு, இதுதான், இதை பண்ணாதான் அவன் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, அந்த இதை கொண்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்காவாக இருந்துச்சுங்க. உண்மையான ஸ்க்ரீன் பிளேலாம் தரோம். ஒவ்வொரு சீனுக்கும் எனக்கு சுவாரஸ்யமே குறையல. ஸோ அடுத்து நம்ம தளபதியோட ஆக்டிங் பத்தி பார்த்துருவோம். எப்பா, நீங்க இப்போ விட்டா கூட நான் கீழே கும்பிட்டு H. வினோத் சாருக்கு அப்படியே ஒரு நன்றி சார் அப்படின்னு அவரை தங்கத்தரில் வச்சு பார்த்துக்கலாம். தளபதிக்கு அந்த ஒரு மேனரிசம், அப்படிப்பட்ட ஒரு மேனரிசம் வெட்டிச்சு விட்டு தேட்டரை அப்படி பத்தி எரியுது. அந்த மாதிரி ஒரு மேனரிசம். ஒவ்வொரு மேனரிசத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அவர் இந்த மாதிரி பண்றது, இப்படி பண்றது இதெல்லாம் ஃபைட் சீனுக்காக. ஒரு மேனரிசம் வரும் பாருங்க, இப்படி அப்படிலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்களை ஆட நோண்டுறீங்க, இப்ப நான் உங்களையும் நோண்ட வரேன்டா பெரிய தலை, அந்த மாதிரி வருது. இது ஒரு எனக்கு தோணுச்சு. இப்போ உண்மையிலே தளபதியோட ஆக்டிங் வந்துட்டு கடைசி படனாலதான் அவர் இப்போ நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த நடிப்பு வந்துட்டு நான் தெரியல, ஏற்கனவே பார்த்தேன், போலீஸா இருக்கும்போது பார்த்தேன். ஸோ மொத்தத்தில் பார்க்க போனா தளபதியோட ஆக்டிங் இஸ் a deadly ஆக்டிங். இப்ப தெரியுது எதுக்கு இந்த படத்துக்கு ஏரேட்டர் கொடுத்தாங்கன்னே. ஸோ ஒரு தரமான தளபதியோட ஆக்டிங், வெறித்தனமான ஆக்டிங். அணியோட மியூசிக் வந்துட்டு ஐயோ, நான் அணி மியூசிக் வந்துட்டு நான் ஃபேவரட். நான் வந்து யுவன் ஃபேன், வெறித்தனமான யுவன் ஃபேன். அடுத்து சாமி நகருக்கு ஜம்ப் பண்ணேன். ஏன்னா இப்போ யுவன் வந்துட்டு அவர் எப்படி சொல்றது, அவரோட பீக் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எம்மா, எந்த படத்துலையும் பாய்க்காத ஆர்கெஸ்ட்ரால மனுஷன் இந்த படத்துக்கு செதுக்கி வச்சிருக்காருங்க. அந்த பிஜிஎம் நான் போடுறேன். கேளுங்க, கேட்டீங்களா? இன்னொரு பிஜிஎம் இருக்கு. அது ஒரு விதமான ஒரு இதுங்க. இந்த ரேப்போட கேட்கும் போது அடியா இருந்துச்சு. ஒவ்வொரு லிரிக்ஸும் அடி வெட்டி தான். அந்த பிஜிஎம் கேளுங்க, த ட்ரூ லீடர்னு ஒரு பிஜிஎம்.
cries echo the great heights. Every plan to escape, you thought that you could. It's game over, homie, with all hail, sound you heard. Know that long as I'm here, I push through the guilt. I wield the sword of justice, tearing up the filth. Close up any case and I'm த ட்ரூ லீடர், அப்புறம் தளபதி வெற்றி கொண்டான், உறவு, அம்மா பாட்டது உறவு, அப்புறம் உள்ள ஒளிச்ச உயிரே, கண் கலங்க வச்ச பாட்டு, அதுக்கப்புறம் தளபதி கச்சேரி, ஒரு பெரிய வரலாறு, ராவண மாவண்டாலே நிறைய பிஜிஎம் செட்டுக்கு வச்சு. அப்புறம் ஐ காட் த கேங் அந்த பிஜிஎம்மும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அணி தராங்க, அணி உண்மையாக தரோம். அணியை பற்றி குறைய சொல்ல முடியாது. இந்த படத்தில் தளபதியோட கடைசி படனால செதுக்கி விட்டுருக்காரு மனுஷன். சவுண்ட் அந்த டால்பி அட்மாஸில் கேட்கும் போது அவரோட இது ஓகே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே கொஞ்சம் பேடாக கூட பண்ணல. அனிருத்துக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா இந்த வீட்டில் எங்கள் அண்ணன் ஒண்டி தான் அனிருத் ஃபேனு, நான் சாய்பங்கர் ஃபேனு. நாங்கள் ரொம்ப போட்டி வரோம். நான் அனிருத்தோட சில பாட்டெலாம் கேட்பேன், ஆனால் சில பாட்டு வந்துட்டு ஓகே நல்லா இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண இருந்துச்சு. அந்த ஓர்கெஸ்ட்ரால இறக்கிட்டாங்க ஜனநாயகன்ல. உண்மையாலே ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர்னே இந்த படத்தை காமிச்சிட்டாரு. அடுத்து இந்த டெட்லி வில்லனான பாபி டியோல் பத்தி ஒருத்தன் இருக்கான், போலீஸ்காரன். யார் நினைச்சாலும் யாரோட தலைவனை வெட்டிடுவான். ஏன் அவ்வளோ பெரிய ரோஜா ரங்கசாமி, அதாவது பிரகாஷ் ராஜ் சாரோட கேரக்டர் ரோஜா ரங்கசாமி, எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியன், எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், டர்ட்டியான பொலிட்டீஷியன், அவரே எதிர்க்கிற ஒரு போலீஸ்காரன். அவனுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய வில்லன் வேணும்ல. தரமான வில்லன், தரமான ஸ்கிரீன் பிளே, தரமான ஆக்டர். Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம் ஓஎம் அழிவு. ஒரு பாபி டியோலோட மறுமுகத்தை இந்த படத்துல பார்க்கலாம். எங்க மனுஷன் அனிருத்து பாபி டியோலுக்காக சிதிக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்கான். அது எப்படின்னா அது ஒரு வில்லன் பிஜிஎம். ஆனா ஒரு மாதிரி அது நான் உண்மையை தியேட்டர் போயிட்டோன்னே அந்த வில்லன் பிஜிஎம் கேட்டோன்னே நான் பயந்துட்டேன். ஏன்னா அவரோட மேனரிசம், அதாவது வில்லனோட மேனரிசம்க்கும் அந்த ஸ்வாஸ்னியா, அது என்னது ஸ்வாஸ்னியால ஆப்பிரிக்கால வந்துட்டு ஒரு சீன் வரும். ஒரு பலக்கணக்கான பிரிசனர்ஸை வந்துட்டு சுட்டு தள்ளி ஹெலிகாப்டர் வந்திருக்குமே எனக்கே பயம் வந்துருச்சு. எப்போ என்ன மாதிரி வில்லன்டா, என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேடா வில்லனுக்கு அப்படின்னு. வில்லன் தரங்க பாபி டியோல் நல்லா பண்ணியிருப்பாரு. போலீஸ் கேரக்டராக வருது இன்னும் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த போலீஸ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் டெட்லி வில்லனா வருவார், கடைசி கட்டம் அவர் டிஃபீட் ஆகிற அந்த சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ வில்லனுக்கு 10க்கு 9.8 தரலாங்க. இப்போ ஓவரால் ஜனநாயகன் படம் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே எனக்கு ஒரு இது இருக்கு மக்களே. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சொல்லுங்கள், நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸ் இருப்பீங்க. மோஸ்ட்லி நம்ம யூடியூபர்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தளபதி ஃபேன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஜனநாயகனுக்காக படம் பார்க்க போனீங்களா, தளபதிக்காக படம் பார்க்க போனீங்களா, இல்லை லாஸ்ட் டைமுக்காக போனீங்களா, இல்லை சினிமாவில் வர போய் படத்தை பார்த்தீங்களா? இந்த நாளில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படியே அப்புறம் பூஜா கிட்ட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற கேரக்டராக கரெக்டாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜோட அவர் டெட்லி வில்லனாக இருந்தார். எப்படின்னா ரொம்ப டர்ட்டி பொலிட்டீஷியன், உமன்ஸை வந்துட்டு தப்பாக இது பண்ணுறது, ட்ரக்ஸு, அப்புறம் மக்களிடையே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் பாபி டியோல் நல்லா பண்ணியிருந்தார். பிரியாமணியும் ஒரு படத்தை ஒட்டிச்சுன்னா பிரியாமணி தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லவங்களாம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கூட நல்லவங்களாம் வந்து கடைசியாக வில்லன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படத்துக்கு 10க்கு 20 தரலாம். ஏன்னா நான் ஆஃப்கோர்ஸ்லி தளபதி ஃபேன். ஸோ நம்ம தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம். ஸோ இதுக்கப்புறம் அவரோட படத்துக்கு ரிவ்யூ தர முடியாது. ஸோ மக்களே, இதுதான் லாஸ்ட் ரிவ்யூ ஆஃப் தளபதி மூவி. ஸோ தளபதி மூவிக்கு வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரிவ்யூ தளபதி மூவிக்காக. ஸோ அண்ணா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீங்கள் முதலமைச்சராக உங்களோட கடமைகளை நல்லா பண்ணிட்டு தான் வரீங்க. உங்களுக்கு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இது இருப்பாங்க. ஆனால் அவங்கள நினச்சா அவங்களால வாழவே முடியாது. ஸோ முன்னேறி வாங்கினா உங்களுக்காக நாங்கள் மலேசியாவில் கூட உங்களுக்காக ஒரு குடும்பமே இருக்கு. ஸோ என்றென்றும் தளபதி.
ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சபிரதரன் விஷன் தேங்க்ஸ் ஒன்